சார், கோச்சுக்காதீங்க சார். அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாரு. ஒரு நாள் டைம் கொடுங்க சார். மாயாவோட குழந்தைக்கு என்ன செய்யுதுன்னு நானே உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார். டேக் யுவர் டைம். ரொம்ப நன்றி சார். சந்தோஷ், நம்ம தனியா பேசணும்னு தான் இங்க வந்தோம். இங்க வந்தும் இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு. இல்ல என் மேல கோவமா இல்லையே? உன் மேல எந்த கோவமும் இல்ல செல்வி. என் மேல இல்ல, மாயா மேல. இப்ப அவளை பத்தி எதுக்கு பேசுற? இன்னைக்கு பேசுறோமோ இல்லையோ, என்னைக்காவது மாயாவோட குழந்தைய பத்தி நம்ம பேசிதானே ஆகணும் சந்தோஷ். மாயாவோட குழந்தையா? அவளுக்கும் நமக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. அத பத்தி நீ எதுக்கு யோசிக்கிற? இல்ல சந்தோஷ், நம்ம வக்கீல் வீணா எந்த கேள்வியும் நம்ம கிட்ட கேட்க மாட்டாரு. அவர் அவ்வளவு அழுத்தம் திருத்தமா மாயாவோட குழந்தைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டிருக்காருன்னா. கேட்டாருன்னா கேட்கட்டுமே. அவருக்கு சட்டம், கேஸ் அவ்வளவுதான் தெரியும். நம்ம வாழ்க்கையை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது. மாயா உன்னையும் என்னையும் எவ்வளவு மென்டல் ட்ராமா பண்ணிருக்கான்னு அவருக்கு சொன்னா புரியாது செல்வி. சட்டம் தெரிஞ்சவங்க சட்டத்தை பார்த்துக்கட்டும். நம்ம வாழ்க்கையை நாம பார்த்துக்கலாம். இனிமே இந்த வீட்டுல மாயா பத்தின பேச்சே இருக்கக்கூடாது. அவளை மறந்துடு செல்வி. அவளை மறந்துடலாம் சந்தோஷ். ஆனா அவ வயித்துல இருக்கிற உன்னோட குழந்தைய நம்ம மறக்க முடியுமா? இல்ல அது உன்னோட குழந்தை இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? முடியாது சந்தோஷ். அந்த குழந்தைய மாயா செஞ்ச முட்டாள்தனமான தப்புக்காக தட்டி கழிக்க முடியாது. என்ன செல்வி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? மாயா ஒரு விஷ பாம்பு. இறக்கம் காட்டுறவங்களையும் கொத்துவா. அவ கர்ப்பமா இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை ஜெயில போடாம மன்னிச்சு விட்டுருக்கோம். அதுக்கு அவ கொடுத்த பரிசை பாத்தியா? நான் அவளை கற்பழிச்சேன்னு பொய் சொல்றான். என்ன வச்சு பிளாக்மெயில் பண்ண அவ. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல திரும்ப பொழைச்சு வந்திருக்கேன். துஷ்டனை கண்டா தூர வழங்குன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அவன் மேல இறக்கத்தை காட்டி திரும்பவும் நம்ம குடும்பத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. இனிமே நீ, நான், நம்ம குழந்தை, அவ்வளவுதான் நம்ம குடும்பம். மாயான்னு ஒருத்தி நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. அவ குழந்தைக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை விட்டு தொலை. பேசிட்டியா சந்தோஷ்? பேசி முடிச்சிட்டியா? இப்ப போய் உன் முகத்தை கண்ணாடியில பாரு. நான் விரும்பின இந்த கள்ளம் கபடம் இல்லாத முகத்துல வெறும் கோபமும் பழி வாங்குற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. தாய் கெட்டவளா இருந்தா அந்த குழந்தை என்ன பண்ணும் சொல்லு சந்தோஷ்? அதுவும் தெரிஞ்சோ தெரியாமலோ அது நீ கொடுத்த குழந்தை. அது உன்னோட குழந்தை. உனக்கும் மாயாவுக்கும் பிறக்க போற குழந்தை. இத பாரு செல்வி, கண்ணு தெரியாதப்ப அந்த குடும்பமே சேர்ந்து என்னை ஏமாத்துச்சு. அவங்க செஞ்சதுதான் துரோகம். நான் செய்ய போறது ஒண்ணு பாவம் இல்ல. ஐயோ சந்தோஷ், நீ பாவம் செய்ய போறன்னு சொல்லல. அந்த குழந்தை தான் பாவப்பட்டதுன்னு சொல்ற. இப்ப நீ என்னதான் சொல்ல வர செல்வி? வக்கீல் கிட்ட நீ அந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னது ரொம்ப தப்பு சந்தோஷ். சரி, தப்புனே வச்சுக்கலாம். அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? அது வந்து ஏன் தயங்குற? அதான் இவ்வளவு பேசிட்டல, சொல்றத நேரா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லு. அது சந்தோஷ், சொல்லு. அது வந்து மாயாவோட குழந்தையும் உன் குழந்தை தானே, அத நாமளே வளர்க்கலாமே. என்னது? இல்ல சந்தோஷ், நம்ம கிட்ட நல்ல வசதி இருக்கு. நாம நினைச்சா மாயாவோட குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியும். அந்த குழந்தைய நம்ம நல்லா வளர்க்க முடியும். நம்மளால அந்த குழந்தைக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்க முடியும். செல்வி, என்ன நீயும் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால உனக்கு தாய்மை உணர்வு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சா? சச்சா, அப்படிலாம் இல்ல சந்தோஷ். நம்ம மாயாவை பழி வாங்குறோம்னு நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பழி வாங்கினா அது நல்லாவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படி நம்ம பண்ணா அந்த மாயாவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் சந்தோஷ். இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வர செல்வி? அதுவும் உன்னோட குழந்தை தான் சந்தோஷ். உனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அந்த குழந்தைய வெறுத்துறாத. நம்ம குழந்தை மாதிரி அந்த குழந்தையும் நம்ம பாத்துக்கலாம். அதுக்கு என்ன செய்யணுமோ அது நாமளே செய்யலாம். இதுக்கு எதுக்கு சந்தோஷ் அந்த குழந்தைய நீ வெறுக்கணும்? சரி, நீ சொல்றது எல்லாமே செஞ்சா மாயா நீ நம்ம வாழ்க்கையில குறுக்க வரமாட்டா நீ நினைக்கிறியா? எனக்கு உன்னை விட அதிகமா மாயா மேல கோவம் இருக்கு சந்தோஷ். ஆனா நான் இவ்ளோ பேசுறதே அவளுக்காக இல்ல, அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கிற உன் குழந்தைக்காக, ஏன் சந்தோஷோட குழந்தைக்காக. அவ தொந்தரவு பண்றாளோ இல்லையோ அது அப்புறமா பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவ குழந்தைக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அதை நம்ம வக்கீல் கிட்டயும் சொல்லிடுவோம். சரி, உன் இஷ்டம் எதுவோ
அதையே செய். ஆனா விளைவுகள் என்னன்னு யோசிச்சு செய். மாமா 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 சார் 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 ஹலோ சார் சார் சொல்லுங்க சார். ஏய் நீ தான் என்ன எழுப்புனியா? ஆமா மாமா, சும்மா கூப்பிட்டதுக்கே இப்படி பயப்படுறீங்க? அன்னைக்கு என்னை கார்ல ஏத்தலன்னு நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணல, அப்போ உங்க பாஸ் ரொம்ப திட்டினாரோ? அன்னில இருந்து உங்க பாஸ்னா உங்களுக்கு ரொம்ப பயமா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா இப்ப எதுக்கு நீ என்ன எழுப்புன? சவாரிக்கு தான் மாமா. என்னது? ஒரு நிமிஷம் இருங்க. இது பாருங்க பணம், இதையும் பாருங்க. என்னது இது? என் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. ஏய் இப்ப எதுக்கு இதெல்லாம் எங்க காமிச்சிட்டு இருக்க? நாட்டு நிலைமை அப்படி மாமா. என்னது? இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு எல்லாம் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க மாமா. ஆட்டோல போ. ஆட்டோக்காரன் என்ன கிரெடிட் கார்டை வாங்குவான்? நான் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஆபீஸ் போறதுனே தெரியல. இதெல்லாம் என்கிட்ட கேட்டா? ப்ளீஸ் மாமா, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, நிஜமாவே 9 மணிக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதுக்கு டீம் லீடரே நான் தான் மாமா. நான் மட்டும் டைமுக்கு போலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, என்னை கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வந்து டிராப் பண்ணுங்களேன். மாமா, என்கிட்ட இருக்கிற 500 1000 நோட்டு எல்லாம் உங்ககிட்ட கொடுத்துறேன், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க மாமா. இந்த கேபுக்கும் நான் பே பண்ண மாதிரி ஆயிடும்ல. ஏய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மாமா மாமா, பேசுறதுக்கும் நேரம் இல்ல, என்ன கலைக்கிறதுக்கும் இது நேரம் இல்ல மாமா. தயவு செஞ்சு அஜித் குமார் மாதிரி ஃபாஸ்டா வண்டி எடுத்துக்கிட்டு என்ன ஆபீஸ்ல கொண்டு போய் விட்டுருங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்னதான் மாமா பண்ணுவேன், நீங்களே சொல்லுங்க. ஆபீஸ் போற நேரம் தான் இது. நிஜமாலுமே நம்ம கிட்ட உதவி தான் கேட்கற போல இருக்கு. ஏய் சரி சரி அழுவாத, போய் வண்டியில இருப்போ. தேங்க் யூ மாமா, தேங்க் யூ so much. எந்த நிலைமையிலயும் நம்மள வண்டியில ஏத்தாத மாமா இப்போ திட்டாம கொள்ளாம நம்மள கூட்டிட்டு போறாருன்னா, அப்போ நிச்சயமா ராஜியோட அப்பா மாமாவுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். நிச்சயமா நம்ம மாமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாரு. இவரு அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உங்க கூட வரணுன்றதுக்காக தான் வந்தேன். சும்மா டைம் பாஸ் அது இதுன்னு எதனா சொன்னேன், செம்ம டென்ஷன் ஆயிருவ சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐயோ மாமா, சத்தியமா எனக்கு 9 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. இது இந்த கார் மேல சத்தியம் மாமா. சாரி மாமா, இந்த ஓட்ட ஓடசல் வண்டியெல்லாம் நீங்க மாத்திருப்பீங்கன்னு நினைச்சேன், இன்னும் நீங்க இதுல மாத்தலையா? ஏய் இந்த பாரு, ஆபீஸ் போற வரைக்கும் நீ அமைதியா வர, கார்ல நீ எதையுமே தொடக்கூடாது, புரியுதா? என்ன ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வர, இப்படியே சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தா எப்படி ஒரு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுவா? தப்பா இருக்குதே. சாக்லேட் சாப்பிடுறீங்களா மாமா? வேணாம் வேணாம். என்ன மாமா நீங்க ஏன் இப்ப பார்த்தாலும் உம்மனே இருக்கீங்க? கொஞ்சம் சிரிக்கலாம்ல? சரி சரி, நான் அமைதியா வரேன், உடனே கோச்சுக்காதீங்க. என்ன மாமா, வண்டி இங்க நிப்பாட்டிட்டீங்க? இங்கே
ஆபீஸ் இல்லையே. இங்கே இரு, நான் வந்துடுறேன். எங்க போறீங்க? ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இரு வந்துடுறேன். மாமா சீக்கிரம் வந்துருங்க. வந்துடுறேன். ஹாய் பிரபா. ஹாய் ராஜி. என்ன சாப்பிட்றீங்க? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, சும்மா உங்களை பார்க்கலாம் தாங்க நான் மெசேஜ் பண்ணேன். ஆனா நான் உங்களை பார்க்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஏங்க என்ன விஷயம்? கையில் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதான் நீங்க என்கிட்ட ஏற்கனவே சொன்னீங்களே. அது இல்ல, இந்த வாட்டி நான் இல்லாதப்போ எங்க அப்பாவை வந்து பார்த்திருக்காங்க. என்னது, உங்க அப்பாவையா? அப்புறம் எங்க அப்பா அவங்க முன்னாடி எனக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. என்னங்க சொல்றீங்க? அவரை புரிஞ்சுக்கிறது உன் வேலை இல்லை ராஜி, அவர் பொண்டாட்டியோட வேலை. இந்த விஷயத்துல மட்டும் பிரபா மேல எனக்கு ரொம்ப வருத்தம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் ஓவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரு. என் அப்பா என் மேல ரொம்ப கோவப்பட்டாரு, உங்க மேல ரொம்ப வருத்தப்பட்டாரு. இனிமே உங்களுக்கும் கையிலுக்கும் நடக்கிற எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களுக்கு தேவையில்லாம் பெரிய உபத்திரமா போச்சுங்க. இட்ஸ் ஓகே, விடுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கூட இதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ டைம் ஆச்சே. சீக்கிரம் ஆபீஸ் போகணும்னு சொல்லியும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம மாமா இவ்ளோ லேட் பண்றாரு. எங்க போயிருப்பாரு? இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. இன்னும் 2-3 மாதத்துல அவ கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் இந்த நாடகம்லாம் தேவைப்படாதுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றத பத்தி எனக்கு எதுவும் இல்ல பிரபா. ஆனா எங்க அப்பாவை நினைச்சதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல பிரபா. உங்க அப்பா கிட்ட கூட சொல்லாம இத்தனை நாள் எனக்காக உதவி பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு நன்றி சொல்றதா இல்ல கையிலுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னு திரும்பவும் நான் உங்ககிட்ட உதவி கேட்கறதா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்னதான் பண்றாருன்னு போய் பாத்துருவேன். அட விடுகிறாஜே, சோகமா இருந்தா வாழ்க்கையே சோகம் தான். இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன உங்க அப்பாவுக்கு தெரியாம நம்ம பார்த்துக்கிட்டா போச்சு. இதெல்லாம் சரியாயிரு ராஜே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிங்க சரிங்கன்றல. உங்க அப்பா கிட்ட சொல்லியும் இன்னும் கூட உன் மாமா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹலோ, என்ன? ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு மாமா, வாங்க போலாம். ஏய், அதான் உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டேன்ல. உன் ஆஃபீஸ் இங்கேருந்து பக்கம் தான், இங்கிருந்து 1000 பஸ் வரும், பிடிச்ச கிளம்பு. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், அப்புறம் பேசுறேன். நீ போனை வைக்கின்றல. என்னாச்சு பிரபா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு. ஓ, உங்க மனசு மாறவே மாறாதா? மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? அடா நீங்க வேற சார். நைட்டு நீங்க ஃபோன் பண்ணதுலேருந்து எனக்கு தூக்கமே இல்லை சார். ஏன்? நாம போடுறது மாஸ்டர் பிளான். நான் ஒரு வக்கீல், எதுவா இருந்தாலும் சட்டப்படி தான் நடக்கணும். அதான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து சட்டத்தில் இருக்கிற ஓட்டை எல்லாத்தையும் அலசி பார்த்தேன். நம்ம கேஸ் மாதிரி இந்தியா பூரா என்னென்ன கேஸ் நடந்திருக்கு, அதுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு தகவலை சேகரிச்சேன். அப்போ நம்ம பிளானு? அதை கடைசி ஆப்ஷனா வச்சுக்குவோம் சார். ஒண்ணுமே வேலைக்கு ஆகலைன்னா சந்தோஷம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். அதெல்லாம் சரி, மாயாவுக்கு இது தெரியாம பாத்துக்கோங்க. இத்தனை நாளா சொல்லிட்டு செஞ்சோம், இனிமே செஞ்சுட்டு சொல்வோம். சந்தோஷ் மேல கொலை வெறியில இருக்கீங்க போல. என் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கணும்னு கொலை செய்யவும் தயாரா இருக்க. சார், உங்க வீட்டாளுங்கெல்லாம் வராங்க. நாம பேசுனதை பத்தி எதையும் பேசிக்காதீங்க. வாங்க. வாங்க 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 வக்கீல் சார், எப்போ வந்தீங்க? இப்பதாமா வந்தேன். டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாமா, மாயா மேடம் கேட்டாங்கன்றதுக்காக வந்தேன். என்ன கேட்டா? நம்ம கேஸ் மாதிரியே வேற என்னென்ன கேஸ் ஜெயிச்சிருக்கீங்கன்ற டீடைல் கேட்டாங்க, அதான் கொண்டு வந்திருக்கேன். பாருங்க. காமிங்க காமிங்க. ஐயோ, 3 கட்டு வச்சிருக்கீங்க, இவ்ளோ கேஸா?
இதுவே பாதி தான் மேடம். கடல் மாதிரி தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கு. குஜராத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். 7 வருஷமா ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தானா. திடீர்னு பிரிஞ்சுட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு மென்டலி அப்செட் ஆயிடுச்சு. கர்ப்பமாயிட்டால என்ன? நீங்க வேற மேடம், அங்கதான் விஷயமே. 3 வாட்டி அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு அபார்ட் பண்ணியிருக்கான். அதனால அந்த பொண்ணு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. செக்ஷன் 312 படி 7 வருஷம் அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு புருஷனால ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா சட்டம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுமா. அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் அவனை காப்பாற்ற முடியாது. ஐயோ, கேட்கவே கொடுமையா இருக்கே. இதுக்கே இப்படின்னா எப்படி? இன்னொரு கேஸ் இருக்கு, அது இதை விட கொடுமையா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம மாயா மேடம் கேஸ் மாதிரி. ஒருத்தன் தங்கச்சியை லவ் பண்ணிட்டு அக்காவை கட்டிக்கிட்டான். தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிக்காத குறை போதாததுக்கு வயிற்றுல குழந்தை வேற. அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து 1 இல்லை 2 இல்லை 10 செக்ஷன்ல உள்ள தூக்கி போட்டாங்க. இபிகோ 4989 323 504 506 படி. என்னங்க ரயில் பட்டி மாதிரி வரிசையா சொல்லிட்டே போறீங்க? ஒரு தப்பு போதும் மேடம், அதுக்கு 1000 செக்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு செக்ஷன்ல அவனை சிக்க வச்சு ஆளை ஒரேடியா அமுக்கிடலாம். சூப்பர் வக்கீல் சார். அப்பன்னா எதனா ஒரு செக்ஷன்ல அவனை சிக்க வச்சு அவனை தூக்கி உள்ள போடுங்க. மா வாய மூடு. வக்கீல் சார், உங்ககிட்ட ஏற்கனவே நான் தெளிவா சொல்லிட்டேன். எனக்கு ஜீவன் அம்சமும் இல்ல சந்தோஷ்க்கு தண்டனையும், இது ரெண்டுமே எனக்கு முக்கியம் இல்ல. என் சந்தோஷ் எனக்கு வேணும். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது சம்பந்தமா ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கீங்களா? இங்க பாருங்க மாயா, இது எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். ஆனா உண்மையை சொல்ல போனா இது எல்லாமே உதாரணத்துக்கு மட்டும்தான் உதவும். ஆனா இந்த மாதிரி கேஸ்லாம் ஆரம்பிக்கும் போது அது எப்படி முடிய போகுதுன்னு வாதாடுற வக்கீலுக்கே தெரியாது. கேஸ் இன்னும் பலமாகணும்னா கோர்ட்ல வாதாடும் போது முக்கியமான பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறது மட்டும்தான் என் கையில இருக்கு. ஆனா தீர்ப்பு ஜட்ஜி கையில தான் இருக்கு. இல்ல வக்கீல் சார், இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நாம தான் தீர்ப்பு எழுதணும். என்ன ஆனாலும் சரி, நான் எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி, என் சந்தோஷ் எனக்கு வேணும். இல்லனா இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். ஏ மாயா, அழுவாதடி. உன்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்காங்க பாரு. அந்த மாதிரி நம்ம கேஸும் நிச்சயமா ஜெயிக்கும்டி. அழுவாதடி. ஏன் வக்கீல் சார், இத்தனை கேஸ்க்கு நீங்க ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் கேட்டா ஜட்ஜ் கன்வின்ஸ் ஆக மாட்டாரா? அவ்வளோ கரெக்டாலாம் சொல்ல முடியாது மேடம். ஆகலாம், சில நேரத்தில் ஆகாம கூட போகலாம். ஏன் அப்படி? அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனம்மா, இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். இப்படி ஒரு கேஸ் நடந்தது, அதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னு உதாரணத்துக்கு வேணா காட்ட முடியும். இதை அப்படியே ஃபாலோ பண்ண முடியாதுமா. சந்தோஷ் வேணுன்ட்டே மாயாவை ஏமாத்த பார்த்தாரு. அவருடைய கேரக்டரே அப்படிதான்னு நாம ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை உருவாக்கணும். ஆனா சந்தோஷ் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லையே வக்கீல் சார். மாயா, ஒருத்தருடைய கேரக்டர்ங்கிறது ஒருத்தர் பேசுறதோ பழகுறதோ வச்சு மட்டும் நமக்கு தெரியாது. இக்கட்டான சூழ்நிலையில அவ எப்படி ரியாக்ட் பண்றானோ அதுதான் அவன் உண்மையான கேரக்டர். என்ன சொல்ல வரீங்க டாடி? இந்த இக்கட்டான சூழ்நிலையில அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். மாயா, யூ நோ ஒன், சூடாக்கி தட்டினா இரும்ப கூட வளைச்சிடலாம் மாயா. உனக்கு என்ன, சந்தோஷ் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா டாடி. விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா டாடி, டாடி மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு டாடி. அப்போ நீ இன்னையில இருந்து எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சந்தோஷம் உனக்கு கட்டி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. மிச்சத்தை நானும் வக்கீல் சாரும் பாத்துக்கிறோம். நீ உள்ள போ மாயா. ஏய், மாயாவை உள்ள கூட்டிட்டு போ. டாடி, அது வந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாயா. ஏய், உள்ள கூட்டிட்டு போ. ஏ மாயா, நீ இன்னும் சாப்பிடவே இல்லடி. வாடி உள்ள போலாம். பாத்தீங்கல்ல என் பொண்ணு எப்படி கதறி கதறி அழுறான்னு. என் பொண்ணு கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. நான் சந்தோஷம் என்ன பண்ண சொன்னனோ அதை பண்ணிடுங்க சார். ஆனா அடி பயங்கரமா இருக்குமே சார். என் பொண்ணு பட்ட அடியும் வலியும் அவனும் படணும். அப்பதான் அவனுக்கு என் பொண்ணு அனுபவிக்கிற நரக வேதனைனா என்னன்னு தெரியும். அப்ப அதே நரக வேதனைய அவனுக்கும் கொடுத்துருவோம். சரி ஜெனி, நான் இப்ப கிளம்புறேன். ஹே, என்னாச்சு? ஏன் இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? இப்பெல்லாம் என்னால ஒர்க்ல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. என்னாச்சு? அதான் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு சொன்னல. ரொம்ப சந்தோஷமா தானே இருந்த. அப்புறம் என்ன? இல்ல, அந்த பொண்ணு திருந்துற மாதிரி எனக்கு தெரியல. என்னடி சொல்ற?
நேத்து காலையில கூட என் மாமாவோட சந்தோஷமா நான் கார்ல வந்தேன். நல்ல விஷயம் தானே, அதுக்கு என்ன? என் தலை எழுத்து. என் வாழ்க்கையில நல்ல விஷயம் எல்லாமே சின்னதா நடக்குது, கெட்ட விஷயம் தான் பெருசா நடக்குது. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆபீஸ்ல டிராப் பண்றேன்னு சொன்னவரு பாதியிலேயே காரை நிறுத்திட்டாரு. ரொம்ப நேரம் ஆச்சு. இது முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு போனாரு. திரும்ப வரவே இல்ல ஜெனி. அப்புறம் நானே போய் பார்த்தேன். அந்த பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்படியே அங்க அவளை அசிங்கமா திட்டிட்டு அவரை கூட்டிட்டு வர வேண்டியதானே? அவளை திட்டி இவரை கூப்பிட்டா என் மாமா என்ன அமைதியாவா இருக்கும்? இல்ல ஜெனி, போச்சு, எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையே போச்சு ஜெனி. எங்க இருந்தோ வந்தவ என் மாமாவே மடக்கிட்டா. அவரை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா ஜெனி. இனிமே அவர் எனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டாரு. என் வாழ்க்கை ஃபுல்லா இனிமே நான் இப்படியே வாழ வேண்டியதா ஆயிடுச்சு. எல்லாம் என் தலை எழுத்து. வாய் மூடு. எவ்வளோ ஒருத்தி வருவாளாம், கட்டின புருஷனை கூட்டிட்டு போவாளாம். இவளும் பார்த்துட்டு அழுதுட்டு கண்ணை கசக்கிட்டு நிப்பாளாம். என்னடி கயல், நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு நினைச்சேன். நீ இவ்ளோ எமோஷனல் வீக்கா இருக்க. என்ன வேற என்ன ஜெனி பண்ண சொல்ற? நீ செய்யறதெல்லாம் அவளாலையும் செய்ய முடியும் கயல், ஒன்னே ஒண்ணு தவிர. என்னன்னு தானே யோசிக்கிற? அவருதான் என் புருஷன்னு பகிரங்கமா 1000 பேர் முன்னாடி ஒன்னால மட்டும்தான் சொல்ல முடியும். அவளால முடியுமா? அவளால பதுங்கி பதுங்கி மட்டும்தான் ரகசியமா பேச முடியும். அதுக்கு அப்போ பகிரங்கமா நீ பேசு. நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் புருஷனை தலை மேல வச்சு கொண்டாட சொல்றேன் கயல். உன் மாமா உனக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காரு, விட்டு கொடுத்தாருன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்க. அதையே அவர் கண்ணு முன்னாடி மேடையில மைக்கு போட்டு 1000 பேருக்கு முன்னாடி சொல்லு. அவரை புகழ்ந்து பேசு, அவரை கொண்டாடு. அவரை உனக்கு எவ்வளவு பிடிக்கும், உன் புருஷன் மேல எவ்வளவு அன்பு மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்க, அவரை நீ எவ்வளவு விரும்புறன்றத. ஏன் நீ முன்னுக்கு வர்றதுக்கு காரணம் அவர் தானே சொல்லியிருக்க, அத கூட சொல்லுடி. நன்றியா இருக்கிற பொண்ணையும் கஷ்டத்துல தன் கூட இருக்கிற பொண்டாட்டியையும் எப்பவுமே பெருமையா பேசுற மனைவியையும் எந்த ஒரு ஆணுக்கும் ரொம்ப பிடிக்கும்டி. இத ஒன்னால செய்ய முடியும், ஒன்னால மட்டும்தான் செய்ய முடியும். அவளாலலாம் முடியாது. நாளைக்கே நம்ம ஆபீஸ்ல ஃபங்க்ஷன். உனக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவரை எப்படியாச்சும் வர வச்சிடு. எல்லார் முன்னாடியும் பெருமையா பேசு. அப்போதான் உன் வேல்யூ என்ன, எந்த அளவுக்கு அவர் உன் மனசுல உயர்ந்திருக்காருன்னு அவருக்கு புரியும். நிஜமாவா ஜெனி சொல்ற? ஆமா கயல். ஒரு வாட்டி ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொண்ணோட மனசு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவளை விட்டு பிரியவே மாட்டான். ஆனா நான் கூப்பிட்டா அவர் வருவாரா? ஏ மண்டு, கோவமா இருக்கிறவர்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு வான்னு கூப்பிட்டா எப்படி வருவாரு? உங்க அப்பா கிட்ட சொல்லுவியோ இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லுவியோ, நேக்கா எதுனா ஐடியா பண்ணி அவரை வரவை. கூப்பிடலாம். ஆனா இதெல்லாம் செஞ்சா நிச்சயமா அவர் மனசு மாறிடுமா? மாறும். நீ தான் மாத்தணும். கூட சுத்துறவெல்லாம் பொண்டாட்டி ஆக முடியாது கயல். எந்த நிலைமையிலையும் உன் புருஷனை விட்டு கொடுத்துடாத. நாளைக்கு மேடையில அவரை பத்தி பேசு, அவர் மனச மாத்து. இனிமே அவர் உன்கிட்ட எப்படி நடந்துக்க போறாரு, எந்த மாதிரி வாழ்க்கை வாழ போறாருங்கிறதெல்லாம் உன் கையில தான் இருக்கு. பி கான்ஃபிடென்ட் அண்ட் பி ஸ்ட்ராங். நாளைக்கு உன் தலை எழுத்த நீயே மாத்திரலாம் கயல். தைரியமா பேசு. மாமா, உங்களை எக்காரணத்து கொண்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மாமா.